இன்னைக்கு கூட உங்களை விசாரிக்கிற யாருமே இல்லையே அப்படின்னு நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். எல்லா பணம், வண்டி, வசதி, ஊர், உறவுகள் எல்லாமே இருந்தால் கூட தனிப்பட்ட ரீதியில் நமக்கு ஒரு ஏக்கம் இருக்குங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பாசமாக நம்மளை பேசி நம்ம நேசித்து நம்மளை உண்மையான அன்போடு விசாரிக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கத்தாங்க செய்யும். இந்த ஏக்கத்துக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாருங்க, உங்களை விசாரிக்கிறக்கா இல்லையா, உங்கள் எல்லாத்துக்கும் பதிலாக அவரே நம்மளை விசாரிக்கிறாராங்க. நீங்கள் சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம்ங்கிறார். அதாவது சிறிய மனுஷங்க, நம்மளாம் இப்படி ஒன்றும் பெரிய ஆளு கிடையாது. கடவுள் வந்து மண்ணினால் உண்டாக்குனவங்க தான் நம்ம. ஆனால் நம்மளை அவர் எப்படி விசாரிக்கிறாரா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வானத்தை உண்டாக்கினவர், சூரிய சந்திரன். வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், சூரிய சந்திரனங்கள் எல்லாம் பெரிய பெரிய காரியங்களெல்லாம் உருவாக்கினவர். அந்த சூரியனை குறிச்செல்லாம் கேட்கும்போது எவ்வளோ பெருசுங்க. அண்ட சராசரங்களை படைத்து அப்பேற்பட்ட தேவன் நம்மளை விசாரிக்கிறாராங்க. அதுதாங்க தாவீது சொல்கிறார், நீங்கள் எங்களை விசாரிக்கிறீங்களே, நாங்கள் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி தாவீது கேட்குறாருங்க. எனவே இதை கேட்குற உங்களுக்கு சொல்கிறேங்க, அவர் உங்களை விசாரிக்கிறாருங்க. கவலைப்படாதீங்க, யாருமே என்னை கேட்கலையே, இந்த பிரச்சனையை குறித்து யாருமே கண்டுக்கலையே, என்னை தனியாலாம் விட்டுட்டாங்களே, நான் இப்படி இருக்கிறேனே அப்படிலாம் கவலையே படாதீங்க. உங்களை விசாரிக்க ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து சாதாரண மனுஷர் இல்லைங்க. அவர் விசாரிக்கிற அண்ட சராசரங்களை படைத்த மிகப்பெரிய தேவன், மிகப்பெரிய வல்லமை உள்ள கர்த்தருங்க. அவர் உங்களுக்கு விசாரித்து மற்ற மனுஷர்களைப் போல போங்கன்ட்டு விட்டுற மாட்டாருங்க. விசாரித்து கேட்டோம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு விதினே அப்படின்ட்டு போகிறவர் இல்லைங்க. உங்களை விசாரித்து உங்களுடைய நலன்களுக்கு ஏற்றபடி உங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாய் அவர் உங்களோடு இருக்கிறாருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.